பொதுவாகவே இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டில் துலாம் ராசியை சேர்ந்த நீங்கள் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கணும். அந்த குலதெய்வ வழிபாடு கூட பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் பரம்பரை தெய்வம் என்று சொல்லக்கூடிய, அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் 7 தலைமுறைக்கு உண்டான தெய்வம் என்று சொல்லக்கூடிய, கோடி தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வத்துக்கு இணையாகாது என்று சொல்லக்கூடிய இந்த குலதெய்வத்தை உங்களுடைய பிறந்த தேதி அல்லது பிறந்த கிழமை அல்லது பிறந்த நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அல்லது பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். எனக்கு குலதெய்வம் தெரியலை சார், குலதெய்வம் தெரியாத நாங்கள் என்ன பண்ணலாங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு குலதெய்வம் தெரியாத ஒரு சில பேர் கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கலாம். இஷ்ட தெய்வம்னா என்ன? இது நாள் வரையில் எந்த தெய்வத்தை அதிகமாக கும்பிட்டீங்களோ அந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தின் மூலமாக உங்களுடைய சொந்த குலதெய்வம் பேசும். அதன் மூலமாக இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டில் மிகப்பெரிய நன்மைகளை நிச்சயமாகவே அடைய முடியும். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.